राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो भांडीर वन की जय। जय बोलो यमराजा यमुना देवी की जय। என்னுடைய எல்லா சகோதரிகளுக்கும் பாய்தூஜ் யமத்விதீயை ஆசீர்வாதங்கள். யமுனா தேவியை யமராஜன் மீட் பண்ண நாள் இன்று. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரக்ஷாபந்தன் போலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமான கிருஷ்ண பக்தி, ஞானம், வைராக்கியம், ஸ்ரத்தை இது எல்லாம் பவிக்கட்டும். ஆனந்தமாக பாண்டீரவன விருட்சத்தை அனுபவிச்சுருக்கோம். நேற்று 2 கேள்வி கேட்டிருந்தேன். இந்த மேகைர் மேதுரமம்பரம் வனபுவஷாமாஸ்தமாலத்ருமைஹி கீத கோவிந்தம் ஆரம்பம் இப்படி தான். ஓகேவா? அஷ்டபதி. ஸோ அதுக்கு பேஸ் கர்க சம்ஹிதை. அதுக்கப்புறமா ஜ்வாலா அஹோபில மாலோல क्रोडकारंज भार्गव योगानंद छत्रवट पावन नवमूर्तयः. वेदान अहोबिलम नवनरसिंह स्तोत्रम. 9 நரசிம்மருடைய பெயர். ஜ்வாலா, அஹோபில, மாலோல, क्रोडकारंज भार्गव, யோகானந்த, சத்ரவட, பாவன. அந்த சத்ரவட 8வது நரசிம்மர். அழகான பாண்டீரவனம். அங்கே இருக்கக்கூடிய வட்டவிருட்சம். நந்தகோபர் ஒரு நாள் கண்ணனை கொஞ்சிண்டு தூக்கிண்டு அப்படியே நடந்து 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 மாடுகளை மேய்ச்சுண்டு பாண்டீரவனம் பக்கம் வந்துட்டார். திடீர்னு மேகங்கள்லாம் திரண்டது, மின்னல் மின்னியது, இடி இடித்தது. கண்ணனும் பயந்தான், கண்ணனும் அழுதான். கண்ணனுடைய அழுகை ராதிகாராணியுடைய காதுகளில் விழுந்தது. ராதிகாராணி வந்தா. நந்தகோபர் கிருஷ்ணனை ராதாராணியிடத்தில் கொடுத்தார். ராதாராணி இடத்துல குழந்தைய கொண்டு வீட்டில் விட்டுடுமா அப்படின்னு சொல்கிறார். அவனோட தரிசனம் கிடச்சது எனக்கு பரமபாகியம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னதை கேட்டவன ராதாராணி பேசுகிறா. ஸ்ரீ ராதோவாச்ச அஹம் பிரசன்னா தவ பக்தி பாவான் மத்தர்ஷனம் துர்லபமேவ நந்த. ராதாராணி சொல்கிறா, நந்தா, நந்த பாபா, ரொம்ப அழகா, நான் ரொம்ப உன்னுடைய பக்தி பாவத்தை சந்தோஷமாக இருக்கேன். நீ சரியாக தான் சொன்னால், என்னோட தரிசனம் துர்லபம். உன்னுடைய பக்திக்கு வசப்பட்டு தான் நான் உனக்கு தரிசனம் தந்தேன் அப்படின்றார். உடனே ஸ்ரீ நந்த உவாச்ச யதி பிரசன்னாசி ததா பவேன்மே பக்திர்த்ருடா கௌ யுவயோः பதாப்ஜே சதாம் ச பக்திஸ்தவ பக்திபாஜாம்
சங்க சதா மேத யுகே யுகே ச. நந்தகோபர் சொன்னார், தேவி நிஜமாவே நீ ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன்னா நீ கிருஷ்ணன் உங்கள் ரெண்டு பேருடைய திருவடி தாமரைகளில் எனக்கு நிலையான பக்தி இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு. எப்பொழுதும் ராதா கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய சாதுக்களுடைய சங்கம் எனக்கு எப்பயும் கிடைச்சுட்டே இருக்கட்டும். எல்லா யுகத்திலையும் எனக்கு சாதுக்களிடத்தில் பிரேமை ஸ்திரமாக இருக்கட்டும். இது அழகான ஒரு பிரார்த்தனை இல்லை? சத் சங்கம் வேணும் அப்படின்னு கேட்குறார். உடனேயே நாரதர் சொல்கிறார், ததாஸ்து சோக்த்வாத ஹரிம் கராபியாம் ஜக்ராஹ ராதா நிஜநாதமங்காத். அப்போ ராதாராணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு நந்தகோபுரம் மடியிலிருந்து கிருஷ்ணனை எடுத்துட்டார். அங்கிருந்து கிளம்புறார். கதே தனந்தே பிரணதே விரஜேஷே ததாஹி பாண்டீரவணம் ஜகாம கோலோகலோகாச்ச புரா சமாகதா பூமிர்நிஜம் ஸ்வம் வபுராததானா யா பத்மராகாதி கச்சித் சுவர்ணா பபூவசா தத் க்ஷணமேவ சர்வா. பாண்டீரவனத்துக்குள்ள ராதாராணி நுழைஞ்சா. அப்போ கோலோக தாமத்திலேருந்து இறங்கின பூமாதேவி திவ்யமான ரூபத்தோட வெளில ஆவிர்பவிச்சா. அந்த பாண்டீரவனம் எப்படி ஆயிடுத்துன்னா பத்மராகமணி பதித்த ஸ்வர்ணமயமான பூமியாக அப்படி தக தக தகன்னு அப்படியே ஜொலிச்சது. அதாவது ஒரு பியூட்டிஃபுல் டெக்கரேஷனோட ஸ்வர்ணமயமான பூமியாக ஆயிடுத்து. எப்படி இருந்தது அப்படின்னா, விருந்தாவனம் திவ்யவபுர்ததானம் விரக்ஷைர்வரை காமதுகைः சஹைவ கலிந்தபுத்ரீ ச சுவர்ணசௌதைः ஸ்ரீரத்னசோபானமயி பபூவ கோவர்தனோ ரத்னசிலாமயோ அபூத் சுவர்ணசிருங்கைः பரிதஸ்புரத்பிः மத்தாளிபிர்நிர்ஜரசுந்தரிபிः தரீபிருச்சாங்ககரீவராஜன் ததானி குஞ்சோபி நிஜம் வபுர்ததத் சபாயுதம் பிராங்கண திவ்ய மண்டபம் வசந்தமாதுர்யதரம் மதுவ்ரதைः மயூரபாராவதகோகிலத்வனிம் ஸ்வர்ண சுவர்ணரத்னாதிகசித் படைர்விருத்தம் பதத் பதாகாவலிபிः விராஜிதம் சரஹஸ்புடத்பிப்ரமராவலி தைர்விசர்ச்சிதம் காஞ்சனசாரு பங்கஜைः. இப்போ பிருந்தாவனம் தெய்வீகமான மரங்களோட ரொம்ப சிரேஷ்டமாக இருந்தது. கலிங்க நந்தினியான யமுனையினுடைய கரையில் தங்கத்தினால அமைந்த மாட மாளிகைகள் ரத்னமயமான கோபுரங்களாலே நிறைஞ்சது. கோவர்தனமலை ரத்னமயமான பாறைகளால் நிரம்பிடுத்து.
கோவர்தனத்தினுடைய சிகரம் எல்லா பக்கமும் ஒளி வீசித்து, வண்டுகள், அருவிகள், குகைகள் இன்னும் ஜோராக இருந்தான். யார்? கோவர்தன கிரிராஜன். நமக்கு சரியாக அந்த கோவர்தன பூஜை நேத்தி, இன்னைக்கு 2வது நாள். அதில் நமக்கு கோவர்தனத்தினுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய இந்த கர்க சம்ஹிதா விஷயத்தை அனுபவிக்கிறோம். வசந்த காலத்தினுடைய எல்லா விதமான அழகும் அங்கே வந்தாச்சு. வண்டு, மயில், புறா, குயில்கள் எல்லாத்துடைய சப்தமும் ஜம்முன்னு கேட்டது. அந்த கொடிமண்டபத்தில் இருந்த தெய்வீக மண்டபம் சேர்ந்த தங்கம், ரத்னம், நிறைய கலசங்கள் இருந்தது. விதவிதமான கொடிகள் அங்கே பறந்துட்டு இருந்தது. அழகான ஒரு குளம் இருந்தது. தங்கமயமான தாமரைகள்லாம் மலர்ந்திருந்தன. வண்டுகள்லாம் நல்ல தேனை சாப்பிட்டு ஜம்முன்னு இருந்தது. அப்போ என்னாச்சு? ததைவ சாக்ஷாத் புருஷோத்தமோத்தமோ பபூவ கைஷோரவ புர்கண பிரபஹ பீதாம்பர கௌஸ்துபரத்னபூஷணோ வம்சீதரோ மன்மதராசிமோகணஹ. அப்போ பகவான், புருஷோத்தமனான பகவான், மேகஷாமலனான பகவான், எல்லாரையும் மயக்கும்படியான சாக்ஷாத் மன்மத ரூபத்தோட ராதா முன்னாடி வந்து சுவாமி நின்னார். பீதாம்பரம், கௌஸ்துபமணி, கைகளில் வம்சி, கோடி மன்மதர்கள் மோகிப்பிக்கும்படியாக மதன்மோகனாக சுவாமி வந்துட்டார். புஜேன சங்கிருஹ்ய ஹசன் பிரியாம் ஹரிர்ஜகாம மத்யே சுவிவாஹ மண்டபம் விவாஹ சம்பாரயுதः சமேகலம் சுதர்பமத்தாரி கடாதிமண்டிதம் தத்ரைவ சிம்ஹாசன் உத்கதே வரே பரஸ்பரம் சம்மிலிதௌ விரேஜதுஹு பரம் ப்ருவந்தௌ மதுரம் ச தம்பதி ஸ்புரத் பிரபௌ கேச்ச தடித்தனாவிவ ததாம்பராத்யேவ வரோ விதி பிரபு சமாகதஸ்தஸ்ய பரஸ்ய சம்முகே நத்வா ததங்க்ரீ சுஷதி கிராபிஹி கிருதாஞ்சலிச்சாரு சதுர்முகா ஜகௌ. அப்போ கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் தயார் பண்ணி வச்சுருந்தார். தர்ப, 7 வகையான மண், நீர் நிறைஞ்ச கலசம் எல்லாம் இருந்தது. நல்ல ஒரு அழகான சிம்ஹாசனம் அங்கே வந்தது. அந்த திவ்யமான சௌந்தரியமுடைய பிரியனும் பிரியத்தமாவும் அதில் அழகாக உட்கார்ந்தார்கள். 2 பேரும் பேசி சிரிக்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போ பிரம்மதேவர் வானத்திலேருந்து இறங்கி பகவானுக்கு முன்னாடி வந்து கை கூப்பி 2 பேருடைய திருவடிகளை நமஸ்காரம் பண்ணி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்ரீ பிரம்மோவாச்ச அநாதிமாத்யம் புருஷோத்தமோத்தமம் ஸ்ரீகிருஷ்ணச்சந்திரம் நிஜபக்தவத்சலம் ஸ்வயம் த்வசங்க்யாண்டபதிம் பராத்பரம் ராதாபதிம் த்வாம் சரணம் வ்ரஜாம்யஹம் கோலோகநாதத்வம் அதிவலீலோ லீலாவதீயம் நிஜலோகலீலாம் வைகுண்டநாதோசி யதா த்வமேவ
लक्ष्मीतदेयं वृषभानुजाहि त्वं रामचन्द्रो जनकात्मजेयं भूमौ हरिस्त्वं कमलालयेयं यज्ञावतारोऽसि यदा तदेयं श्रीदक्षिणा श्रीप्रतिपत्निमुख्या त्वं नारसिंहोऽसि रमा तदेयं नारायणस्त्वं च नरेण युक्तः तदा त्वियं शान्तिरतीव साक्षात् चायेव याता च तवानुरूपा त्वं ब्रह्मचेयं प्रकृतिस्तटस्था कालो यदेमां च विदुप्रधानां महान् यदा त्वं जगदङ्कुरोऽसि राधा तदेयं सगुणा च माया यदान्तरात्मा विदितश्चतुर्भिः तदा त्वियं लक्षणरूपवृत्तिः यदा विराड्देहधरस्त्वमेव तदाखिलं वा भुवि धारणेयं श्यामं च घोरं विदितं द्विधा महस्तवैव साक्षात् पुरुषोत्तमोत्तमम् गोलोकधामाधिपतिं परेशं परात्परं त्वां शरणं व्रजाम्यहं सदा पडेद्यो युगलस्त्वं परं गोलोकधामग्रवरं प्रयाति सः इहैव सौन्दर्य समृद्धिसिद्धयो भवन्ति तस्यापि निसर्गतः पुनः यदा युवां प्रीतियुतौ च दम्पती परात्परौ तावनुरूपरूपितौ तथापि लोकव्यवहारसङ्ग्रहात् विधिं विवाहस्य तु कारयाम्यहम्. பிரம்மதேவருடைய அழகான ஸ்தோத்திரம். ஏன்னா அது இன்றைக்கி வாசிக்கிறது நல்லது, இந்த டைமில் வாசிக்கிறது நல்லது. முக்கியமாக கோவர்தன பூஜை, கர்க சங்கீதையும் நமக்கு பெருசாக பரிச்சயம் இல்லை, அதனால் வாசிக்கிறேன். சரியா? அது இன்னும் ஜோராக நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். நான் ஓரளவுக்கு வாசிச்சிருக்கேன். பிரம்மதேவர் சொல்கிறார், நீ தான் எல்லாத்துக்கும் ஆதி காரணம் கிருஷ்ணா, ஆனால் உனக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. உலகத்தில் இருக்க புருஷோத்தமத்தில் நீ உத்தமமானவன். புருஷோத்தமன் சொல்லும், புருஷோத்தமன்லேயே உத்தமமானவன் நீ. பக்தாளிடத்தில் வாத்சல்யம் கொண்டவன் நீ. கிருஷ்ணான்னு கொண்டாடப்படுபவன் நீ. பிரம்மாண்டங்களை காக்கக்கூடியவன் நீ. எல்லாத்துக்கும் தலைவன் நீ. பராத்பர பிரபுவான ராதாவல்லப ஸ்ரீகிருஷ்ண சந்திரனை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். நீங்கள் கோலோகதாமத்தினுடைய ஆதிநாதன். உங்களோட லீலைக்கெல்லாம் முடிவே கிடையாது. உங்களோட சேர்ந்து லீலாவதியான இந்த ராதாவும் நித்தியமான தாமத்தில் அழகான லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீ வைகுண்டநாதனாக இருக்கும் பொழுது விஷபானு தேவி, விஷபானு குமாரி லக்ஷ்மியாக இருக்கா. நீ ராமச்சந்திரனாக வரும்பொழுது இவள் சீதாவாக வரா, உனக்கு கைங்கரியம் பண்ணுறா. நீ விஷ்ணுவாகும் பொழுது அவள் கமலாவாக ஆயிடுறா. நீ யஜ்ய புருஷனாக வந்தால் இந்த ஸ்ரீஜி தட்சிணா ரூபத்தோடு வர. நீ பதி சிரோன்மணின்னா அவள் பத்னி சிரோன்மணி. நீ நரசிம்மனானா அவன் உன்னுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய ரமாவாக ஆயிடுறா. நீங்களே நரநாராயணனா தபஸ் பண்ணும்போது அவளே பரமசாந்தி அப்படின்ற ரூபத்தில் உங்களோட இருக்கா.
நீ எந்த இடத்துல எந்த உருவத்தில் இருக்கியோ அதுக்கு ஏற்றாற் போல அவள் நிழலைப்போல உன்னை தொடர்கின்றாள். நீ பிரம்மம் அப்படின்னா அவள் பற்றே இல்லாத பிரகிருத்தியாக இருக்கா. நீ காலரூபமான காலத்தோட உருவம் எடுத்துக்கிறதுனால எல்லாருக்கும் புரியுது. நீ மகத்தத்துவமான ராதா சகுணமாயா ரூபம் எடுக்கிறா. நீ மனம் புத்தம் புத்தி சித்தம் அகங்காரம்னு அந்தராத்மாவான ராதா லக்ஷணாவிருத்தி ரூபத்தில் இருக்கா. நீ விராட் ரூபம் தரிச்சா அவள் தாரணாவா ஆயிடுறா. கிருஷ்ணா புருஷோத்தமா நீ ஷாமவர்ணம் இவள் கௌரவர்ணம். நீங்கள் கோலோகதாமத்தினுடைய பராத்பர ரூபம் உங்களை நான் சரணடைகிறேன் சொல்லிட்டு சொல்கிறார். இந்த யுகல ரூபத்தினுடைய உத்தம துதியை எப்பொழுதும் யார் சொல்கிறானோ அவன் எல்லா தாமங்களிலும் சிறந்ததான கோலோகதாமத்தை அடைகிறான். இந்த உலகத்துலேயும் அவனுக்கு அழகு வளமை சித்தி எல்லாம் கிடைச்சிடும். நீ 2 பேரும் நித்தியமான தம்பதிகள், அன்பு நிறைஞ்சவர்கள், விதவிதமான லீலைகள். ஆனால் உலக வழக்கத்துக்காக உங்களுக்கு கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், அது எனக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னு அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதெல்லாம் நடந்தது பாண்டீர வடவிருஷத்துக்கு கீழே. எத்தனை வாடி தெரியுமா அந்த மரத்துக்கு கீழே நின்று இருக்கேன். அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன். அங்கே போனாலே ஒரு பெரிய சந்தோஷம், அமைதியாக இருக்கும். யார்ட்டையும் பேச தோணாது. அப்படியே பேசினாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்த விரஜவாசிகள், அங்கே ஒரு கோபி ஒருத்தி உண்டு, மிருதுலான்னு பேர் அவளுக்கு. எப்போ போனால் வம்படிப்பான்னு. நான் அவட எதியான அவள் கதை சொல்வா, இது அப்படி தானா அது அப்படி தானா நானும் கேட்பேன். அந்த பாண்டீர்வனில் அது சின்ன பொண்ணு, ரொம்ப சமத்து பொண்ணு. அது இந்துலேக்கா அவள் பேர். நான் மிருதுலான்ட்டேன். சமத்துக்குட்டி. அது ரொம்ப அழகாக பேசும். நீ தட்சிணை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லும். சின்ன பொண்ணு இல்லை, கல்யாணமே அவளுக்கு குழந்தைகள்லாம் இருக்குது. என் வயசுக்கு அவள் சின்ன பொண்ணு, அவ்வளோதான். அவளுடைய பாவமும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். அதாவது கண்ணன் குழந்தையாக இருக்கான், நந்தகோபர் ராதாராண்ட குழந்தையை கொடுக்குறா, குழந்தையை தூக்கின்ற ராதாராணி வரா. அந்த பாண்டிய வனத்துக்குள்ளே அந்த வடவிருஷத்து கீழே வந்தவுடனே கண்ணன் யுவ புருஷனாக ஆகிடுறான். இதை வச்சு தான் நிறைய பேர் ராதாராணி வயசில் பெரியவள், கண்ணன் சின்னவன் இப்படிலாம் சொல்கிறான். இந்த லீலையை பேஸ் பண்ணி சொல்கிறான். உண்மையாக சொன்னால் கண்ணன் ராதாராணி எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு, இல்லாட்டி ராதாராணி ஒரு வயசு சின்னவள், அவ்வளோதான் வழிய. கண்ணனை விட ராதை மூத்தவள் இல்லை. சரியோ? இந்த விஷயத்தை வச்சுருந்தா எல்லாரும் கண்ணன் சின்னவன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் ஹிருதய சிம்மாசனத்தில் ராதா கிருஷ்ண கல்யாணத்துக்கான மேடையை போட்டாச்சு. ஹிருதய சிம்மாசனத்தில் இப்போ ராதையும் கண்ணனும் உட்காந்துருக்கா. பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. நீங்கள் அப்படியே அமைதியாக இந்த ராதா கிருஷ்ண யுகலத்தை தியானம் பண்ணுங்க. எப்படி போய் தியானம் பண்ணுற? நம்ம வேதநாதன் வேதநாயகி வாழை தியானம் பண்ணுங்க. பிரத்யக்ஷமான ராதை, பிரத்யக்ஷமான கிருஷ்ணன். நிம்மதியாக தூங்குங்க. மீதி நாளை கண்டினியூ பண்ணுறேன், சரியா? ராதே கிருஷ்ணா. நாளிலேருந்து திருவனந்தபுரத்தில் கர்க சம்ஹிதை தான் கூடியிருந்து குளிர்வோம். அது லைவ் போடுறது கஷ்டம், இன்டர்நெட்லாம் சரியாக இருக்காது. ரெக்கார்ட் பண்ணி டெய்லி நைட்டு போடுவேன். ஓகேவா? ராதே கிருஷ்ணா.
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो भांडीरवन की जय। राधे कृष्णा।